வணக்கம் நண்பர்களே. நாம் கேரளா லாட்டரியில் 23 ஆகஸ்ட் கெஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மலையாள தேதி நாளைக்கு 23ஆம் தேதிக்கு 7. அடுத்து நம்ம எப்போயுமே பார்க்குற இஸ்லாம் தேதி 18. சரிங்களா? நமக்கு கீவேர்டு 23718 தான் கீ. 23718. இப்போது இவங்க ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. இதில் 2 நம்பர் பாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நேற்று கெஸ்ஸிங்கில் இவங்க 2 நம்பரு பாஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஒவ்வொரு கெஸ்ஸிங்காக பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ரிசல்ட் என்ன வரும்னு ஒரு அனலைஸ் பண்ணுவோம். எனது கணிப்பு என்பது நான் நாளை மதியம் 1:31க்கு எனது வீடியோவில் விடுறேன். இது வரைக்கும் நான் இன்னும் என்னுடைய நம்பர் கணிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் நான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவங்க ஒரு கணிப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க இன்றைக்கி நேற்று கொடுத்த 4 போர்டு 3 போர்டு அதில் மொத்தம் 3 நம்பரு டைரக்ஷன் டிஃப்ரென்ஸாக இருந்து 4 நம்பரும் பாஸ் ஆச்சு. ஆனால் டைரெக்டாக பாஸ் ஆகலை, கிராஸில் பாஸ் ஆச்சு. அதே மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2760 இதில் 2 நம்பர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வரப்போகிற ரிசல்ட்டில் இந்த 2760ல் 2 நம்பர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த நம்பரு அப்படின்னு நம்ம யூகம் பண்ணி எடுக்கணும். அடுத்து இவங்களே 3 டிஜிட்டு கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஏபிசியில் இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏபிசியில் 513 ஏதோ ஒரு போர்டில் உட்காருது. டைரெக்டாக உட்காராது, கிராஸாக உட்காரலாம், டைரெக்டாகவும் உட்காரலாம், எப்படினாலும் உட்காரலாம். ஆனால் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துருவோம், டெஸ்டிங் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம நார்மலாக பார்க்குறது இவங்க 3894. அதாவது நாளைக்கு 23ஆம் தேதி நமக்கு என்ன குழுக்கள்னால் நிர்மல் 394. சரிங்களா? அந்த 394 இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஒரு சில நேரம் குழுக்கள் வச்சும் ரிசல்ட் அமைய வாய்ப்பு இருக்குது. அந்த குழுக்கள் வச்சு ரிசல்ட் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. நம்ம அதையும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இவங்க 3 டிஜிட்டில் 5 7 6ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன இடத்துல 5 1 3 சொன்னாங்க ஒருத்தங்க. அதை 3ல் 1 தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 3ல் 1 இருக்குன்னா இங்கே 5 இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த 7 6 2ல் 1 டி போர்டாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே 5 தான் வரும்னு கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு சில இடத்துல இந்த 3 போர்டுமே பாஸ் ஆகாமல் பண்ணிடுவாங்க. இவங்க கெஸ்ஸிங்கு இந்த கெஸ்ஸிங்கை மட்டும் தவறாமல் பார்த்துருவாங்க. நமக்கு இவங்க எப்போ என்றைக்கு போடுறாங்களோ அன்றைக்கி நம்ம தவறாமல் பார்க்கணும். ஏன்னா ஒரு சில நாள் இவங்க கொடுத்த கெஸ்ஸிங் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற 9852 அதை அப்படியே ரிசல்ட்டாக வச்சாங்க. 9852 வரிசையாக DABC அப்படின்னு வச்சாங்க. அதனால் இவங்க கொடுக்குறது கண்டிப்பாக பார்க்கணும். இவங்க 2 போர்டு கொடுப்பாங்க. ஒவ்வொன்றிலையும் 2 நம்பர் தான் இருக்கும். டபுள்ஸ் வந்த அன்னைக்கு மட்டும் 3 நம்பர் உட்காந்துருக்கும். நேற்று அவங்க கொடுத்ததில் ஒரு சின்ன நம்பர் மாறிடுச்சு. அதே மாதிரி அவங்க அடுத்த இதில் 16 13 67. சரிங்களா? இப்படி தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கணும். என்ன கெஸ்ஸிங் நாளைக்கு வரும். அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. டேட்டு 23. இது மலையாள காலண்டரை வச்சு தான் அவங்க நம்பர் கண்டுபிடிப்பாங்க.
நம்ம வந்து தமிழ் காலண்டர் பார்த்துட்டு நம்ம இந்த நம்பர் வரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிருப்போம். அது கூடாது. மலையாள காலண்டர் என்னங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். மலையாளத்தில் தேதி 7, தமிழில் தேதி 7. சரிங்களா? இது வந்து முஸ்லீம் தேதி 18, முஸ்லீம் தேதி 18. இன்னொரு வருஷம் போடுறாங்க 1, அது யாருன்னு தெரியல, அதை நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன். தேதி வந்து 23. 23னா இதை நீங்கள் இப்படி சொல்லி பார்க்கணும். 2, 3 அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது? 33 தோணும். சரிங்களா? 2, 3னா 33 தோணும். பெரும்பாலும் இந்த 3 வர்ற இடத்துல 2, 3 தொடர்ந்து வைப்பாங்க. ஒரு சில நாள் வச்சுருக்காங்க, நான் பார்த்துருக்குறேன். அடுத்து இன்னொன்று என்னென்னா, இந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் முடியுது, எந்த நட்சத்திரம் தொடங்குது அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா? அது பார்த்திங்கன்னா, இதை வச்சு முந்தானத்து 22ஆம் தேதிக்கு 21ஆம் தேதிக்கு இதுலேருந்து தான் நம்பர் எடுத்துருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வர்ற நம்பர் வந்து நமக்கு வந்து 3310. இது ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. இதே நம்பர் இறங்குமா நாளைக்கு அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணணும். சரி, அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பிசி போர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது. எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? இப்போது 20ஆம் தேதி இங்கிலீஷ் தேதி 20, தமிழ் மலையாள தேதி 4க்கு ரிசல்ட் வந்து சி வந்து 4, பி வந்து 0. 21/5க்கு ரிசல்ட் வந்து சி வந்து 2. சரிங்களா? 22/6 இன்னைக்கு சி வந்து 6. அப்போது 23/7க்கு வந்து சி வந்து என்ன அப்படி நம்ம செக் பண்ணணும். அப்படி வரும்போது நமக்கு வந்து 3 வர வாய்ப்பு இருக்குது.